மற்றும் செய்தி தொடர்பியல் துறை செய்திகளுக்காக நான் சூர்யா. நீங்கள் சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு அசைன்மெண்ட்லேயும் ஆசிரியரின் கண்கள் மட்டுமல்ல, ஒரு மிஷின் கூட இப்போது பரிசோதிக்கிறது. டர்ன்18, GPT-0, ஒரிஜினாலிட்டி AI போன்ற டூல்ஸ் இப்போது பெரும்பாலான யூனிவர்சிட்டி சிஸ்டம்ஸில் இணைக்கப்பட்டுள்ளன. AI எழுதிய அசைன்மெண்ட்ஸை கிரேடருக்கு போகும் முன்பே கண்டறிய வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இவை உண்மையிலேயே எவ்வளவு நம்பிக்கையானவை? இந்த டூல்ஸ் எப்படி வேலை செய்கின்றன என்று பார்ப்போம். ஒரு நண்பரின் கையெழுத்தை அடையாளம் காண்பது போல் இவை AI எழுதியதா என்று தெரிந்து கொள்வது இல்லை. மாறாக இவை சில பேட்டர்ன்ஸை மட்டுமே பகுப்பாய்வு செய்கின்றன. வாக்கிய அமைப்பு எவ்வளவு பிரெடிக்டபிளாக உள்ளது, வார்த்தை பயன்பாட்டில் உள்ள மாறுபாடு மற்றும் எழுத்து நடை எவ்வளவு சீரற்றது என்பது போன்றவை. ஏனெனில் மனிதர்கள் எழுதும் நடை பொதுவாக AI உருவாக்கும் கண்டென்ட்டை விட குறைவான யூனிஃபார்மாக இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸை வைத்து டூல் ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்கோரை மட்டுமே தரும், ஒரு உறுதியான தீர்ப்பை அல்ல. இந்த ப்ராபபிலிட்டிக்கும் ப்ரூஃபுக்கும் இடையிலான இடைவெளியில் தான் பிரச்சனைகள் தொடங்குகின்றன. வெண்டாஸ் தங்கள் டூல்ஸை 98% மேல் அக்யூரசி கொண்டவை என விளம்பரப்படுத்துகின்றனர். ஆனால் இண்டிபெண்டன்ட் ஆய்வுகள் வேறு ஒரு உண்மையையே காட்டுகின்றன. டூலையும் எழுத்தின் வகையையும் பொறுத்து ரியல் வேர்ல்ட் அக்யூரசி 40 முதல் 80% வரை மட்டுமே இருக்கலாம். ஒரு கண்டென்ட்டை எடிட் செய்ததாலோ பாரஃபேஸ் செய்ததாலோ இந்த டிடெக்ஷன் இன்னும் கடினமாகிவிடும் என்று பெரும்பாலான மாணவர்களின் உண்மையான வேலை ஒரு முழுமையான AI எழுதிய கட்டுரையை விட இதைதான் அதிகம் ஒருத்திருக்கிறது. இதைவிட தீவிரமான ஒரு பிரச்சனையும் உள்ளது. ஆங்கிலத்தை தாய்மொழியாக பேசாத மாணவர்கள் இந்த டூல்ஸில் தவறாக பிளாக் செய்யப்படும் வாய்ப்பு அதிகம் என பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சில நேரங்களில் இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் 60% வரை கூட செல்கிறது. ஏனெனில் அவர்களின் எழுத்து நடை இந்த டூல்ஸ் AI உடன் தொடர்புடையதாக கருதும் பிரெடிக்டபிலிட்டியை ஒத்துகிறது. பல மொழிகள் பேசும் மாணவர்கள் அதிகம் உள்ள இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு இது ஒரு சிறிய விஷயம் அல்ல, தவறான குற்றச்சாட்டுகளுக்கான ஒரு உண்மையான ஆபத்து. இதனாலேயே ஒரு விஷயத்தில் பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துப்போகின்றனர். ஒரு AI டிடெக்ஷன் ஸ்கோர் ஒருபோதும் ஒரு அகாடமிக் இன்டெகிரிட்டி வழக்கிற்கு தனியாக ஆதாரமாக இருக்கக்கூடாது. அது ஒரு ப்ரூஃப் அல்ல, மாறாக மேலும் நெருக்கமான மனிதர்களிடையே ஆன ஒரு உரையாடலை தொடங்கும் ஒரு சிக்னல் மட்டுமே. அடுத்த முறை ஒரு அசைன்மெண்ட் இப்படி பிளாக் செய்யப்படும் போது இந்த நினைவில் கொள்ளுங்கள், டூல் எப்போதும் சரியாக இருக்காது. மேலும் மனிதனாக இருப்பது ஒரு அல்காரிதம் எதிர்பார்க்கும் விதத்திலேயே எப்போதும் தெரியாது. இந்த செய்தி பதிவில் எங்களுடன் தொடர்ந்து பார்ப்பதற்கு நன்றி. இதுபோல் பல தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழிய பாரதம்.